ஹலோ ஆல் பிராக் பிரதர்ஸு. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வண்டியோட செயினுக்கும் செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எப்படி லூப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீ என்னடா திடீர்னு ப்ளூ சட்டை ஸ்லாங்கில் பேசிகிட்டு இருக்க, ஆனால் நீ போட்டிருக்க சட்டை கலரி தெரியலையாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஏதோ சும்மா அவரோட ஸ்லாங் இன்ஸ்பிரேஷனில் பேசலாமேன்னு பேசியிருக்கேன். இது நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையாங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். வண்டியோட செயின் ஸ்ப்ராக்கெட்டு நல்ல லைஃப் டைம் தரணுன்னா 500 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இதை க்ளீன் பண்ணி லூப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் தான் 2 லட்ச ரூபா கொடுத்து வண்டி எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் எதுக்குடா 500 கிலோமீட்டருக்கு ஒருக்கா 200 போட்டு லூப் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதையே தான் நானும் ஷோரூமில் கேட்டேன். செயினுக்கு லைஃப் டைம் வேணும்னா மூடிக்கிட்டு லூப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த இன்ஜினோட பவரை ஃபுல்லாக சிந்தாமல் சதறாமல் வீலுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டிய பொறுப்பு செயினோடது. இன்றைக்கி நாம் மோtul செயின் லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். மோtul செயின் லூப் வாங்கினா இந்த சுங்காமில் ஒட்டிக்கிற மாதிரி ஸ்டிக்கர் பிரியாக கிடைக்கும். அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். நம்ம வண்டியில் சைட் ஸ்டாண்ட் இல்லையே, ஸோ ஒரு கல் மேலே ஏற்றி இப்படி வீல் சுற்றுற மாதிரி நிறுத்திக்கோங்க. என்கிட்ட தான் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் வாங்குற கூட காசு இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. இந்த மாதிரி யூஸ் பண்ண டூத் ப்ரஷ் எடுத்து கட்டி வச்சுக்கோங்க. செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கெராசினு இல்லைன்னா டீசலே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளீனர் கூட விற்கிது, அது வாங்கினீங்கன்னா 150 ml 220 ரூபா. ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுக்கே பத்தாது. ஸோ பெட்ரு கெராசின் இல்லைன்னா டீசல் யூஸ் பண்ணிக்கங்க. கெராசினை விட டீசல் நல்லாவே க்ளீனிங் ரிசல்ட் கொடுக்கும். சரி, அது இல்லைனா இது ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கெராசினை ஒரு ரவுண்டு செயின் ஃபுல்லாக அடிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்படி பீரியாடிக்காக செயினை க்ளீன் பண்ணி லூப் பண்ணுறது மூலிமா வண்டியோட பிக்கப் நல்லா இருக்கும். ரன்னிங்கில் செயின் நாய்ஸ் இருக்காது. ஈவன் மைலேஜ் கூட நல்லா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி R15 வாக் அரவுண்ட் வீடியோ, அப்புறம் R15 இன்பில்டாக ஹெல்மெட் லாக் இருக்கும், அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ, அப்புறம் 3 நம்ம போன ட்ரிப்பு வீடியோலாம் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் கார்டு கொடுக்குறேன், அந்த வீடியோலாம் போய் பார்த்துக்குங்க. இன்னுமே R15 மைலேஜ் வீடியோலாம் நம்ம சேனலில் போட போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்ப்ராக்கெட்டையும் இந்த மாதிரி கெரோசின் ஊற்றி நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சி கழுவிடுங்க. இந்த லூப் பண்ணுறது 500 கிலோமீட்டருக்கு ஒருக்கா பண்ணால் போதுமானா அதுவும் இல்லை. இடையில நீங்கள் ஏதாவது மலையில் வண்டி ஓட்டிட்டீங்க, மலையில் நனைஞ்சிருச்சு, செயினில் நிறையா மண் அடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே லூப் பண்ணுற நிலமை வந்தாலும் வந்துடும். நல்லா ப்ரெஷ்ஷில் தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு சுத்தமான துணி எடுத்து செயினை ஃபுல்லாக தொடச்சிடுங்க. தொடச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் காய விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் செயின் இப்போ நல்லா நமக்கு புதுசு மாதிரி ஆயிரும். இதுக்கப்புறம் இதில் நம்ம லூப் அடிச்சுக்கலாம். லூப் நல்லா ஒரே அளவாக மீடியமாக ஸ்ப்ரே ஆகிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வீலை ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா லூப் ஆகிக்கும். நம்ம ரெண்டே ரவுண்டுக்கு லூப் பண்ணால் போதும். சும்மா போட்டு வதன்னு எல்லா இடத்துலையும் லூப் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நிறையா லூப் பண்ணிட்டாலும் ரன்னிங்கில் அது தெரிச்சிடும். அப்புறம் காற்றுக்கு மண்ணெல்லாம் செயினில் ஒட்டி கருன்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு மீடியமாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு ஒரு 2 ரவுண்டு செயினில் லூப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். இது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை. இதுக்கு கொண்டு போய் நம்ம ஷோரூம் விட்டுக்கிட்டு 300 400 கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. 220 150 ml லூப் வாங்கினீங்கன்னா ஒரு 2 தடவை 3 தடவைக்கு நம்மளே பார்த்து அடிச்சுக்கலாம். இதுதான் நான் சொன்ன ஸ்டிக்கரு, டபுள் ஸ்டேட் ஸ்டிக்கர் தான். கட் பண்ணி எங்கே ஒட்டணுமோ ஒட்டிக்கங்க.